ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அளவில்லாய் இரக்கம் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான இந்த தொழுகை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வாழ்நாளில ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதமாக தந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளில ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக இந்த ஆண்டவருடைய அன்பு கட்டளையை ஏற்று உம்முடைய பாதப்படியில கடந்து வந்திருக்கிறார். சிறுமையும் எளிமையான எங்களை கண்ணோக்கிப்பார். உடைந்த உள்ளங்களோடு வருகிற பிள்ளைகள் உண்டு, பல தேவைகளோடு வருகிறவர்கள் உண்டு, பல்வேறு விதமான காயங்களின் மத்தியில கடந்து வருகிறவர்கள் உண்டு. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். நன்மை கிருபை நம்முடைய பிள்ளைகளை தொடரச் செய்யும். பாவங்கள் அக்கிரமங்கள் யாவற்றையும் கிருபையாய் மன்னியும். தேவ ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளில் உடைய திரு சமூகத்துல திடப்படுத்தப்பட இருக்கிற அன்பு சகோதரனையும் ஆண்டவர் ஆசீர்வதி. உடைய ஆவியால் நிறைத்தருளும் ஆண்டவரை. இந்த ஆராதனை பொருட்படுத்தருளும். வந்திருக்கிற இறை மக்களை ஆசீர்வதியோ. வாஞ்சிக்கின்ற தேவ மக்களை கூட்டி சேர்த்தல்லோ. நாங்கள் யாவரும் இணைந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்டதே என்று சொல்லி ஆண்டவரை கண்டு பரிசுத்து மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இறை சமூகத்தை விட்டு கடந்து செல்லுகிறதை தான் எண்ணங்கள் சிந்தனைகள் யாவற்றையும் ஒருமுகப்படுத்தும். ஆவியாருடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள், அங்கீகரி, ஆசீர்வதியும். பாடுகிற பாடல்களின் மூலமாய், வாசிக்கிற வேத பகுதிகளின் மூலமாய், ஏறெடுக்கிற தியானங்கள் ஜெபங்களின் மூலமாய் ஆண்டவர்களோடு கூட பேசி இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் வந்தே இந்த நேரத்தில் நாம் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 46வது பாடலை நாம் எழுந்து பாடலை 46. ஆரமூற்றும் சேமமா தேவன் வாழ்வோமாக பாலரே.
சவே நவசிகமாலயா நீதி அங்கே பெற்றதா ஜோதி விழோ இயேசுவா வாரந்தோறும் பாடுவோம் வேதம் ஓதி போற்றுவோம். ஆமென். நாம் யாவரும் இந்த வண்ணமாக நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 46வது பக்கத்தில் இருக்கின்ற 45வது பக்கத்தில் இருக்கின்ற காலை ஆராதனை முறைமை நாம் பின்பற்றும் நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 45வது பக்கம். ஆண்டவரே, என் உதடுகளை தீரந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளே, என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம் வாருங்கள், அவர் நம்மை உண்டாக்கினவர். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோ வாருங்கள். நன்றி அறிதலோடு அவர் சன்னதி முன் வந்து சங்கீதங்களா அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோ. கர்த்தர் மகத்தான கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தான ராஜா. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கின்றன, மலையின் சிகரங்களும் அவருடைய வைகளே. கடலும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவரே நம்முடைய கடவுள், நாம் அவர் மேற்செறிந்தனமோ அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களா இருக்கிறபடியே. ஆமென். நாம் இந்த வண்ணமாக இந்த நாட்டுக்கு முறைமுறையாய் படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட சங்கீத பகுதியை நாம் முறைமுறையாக படிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் அதிகாரம் வசனங்கள் 57 துவங்கி 64 முடிவுள்ள பகுதிகள். சங்கீதம் 119 வசனங்கள் 57 துவங்கி 64 முடிவுள்ள பகுதி. கர்த்தர் என் பங்கு, உமது வார்த்தைகளை கைக்கொள்ளுவேன் என்றேன். என் முழு இருதயத்தோடும் உமது தயவை நாடுகிறேன். உமது
என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்கள் உமது சாட்சியங்களுக்கு நேராக திருப்பினேன். துஸ்தரின் கண்ணிகள் என்னை சுற்றி கொண்டன, நானோ உமது பிரமாணத்தை மறக்கவில்லை. உமக்கு பயப்படுகிற யாவருக்கும் உமது கட்டளைகளை கைக்கொள்ளுவதற்கு நான் தோழன். நிறைந்திருக்கிறது உமது நியமங்களை எனக்கு போதித்த வேதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகயுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். திருத்தூர் பண்டிகை முழுவதும் 7ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறையின் வேத பகுதிகளை நாம் முன்னதாக படிக்க கேட்போம். இந்த நாளுடைய வேத பகுதிகள் பழைய ஏற்பாட்டின் பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 8 முடிய உள்ள பகுதி. ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 8 முடிய உள்ள பகுதி. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தருமாகிய நம்முடைய மீட்பருமானவர் சொல்வதை கேளுங்கள். நானே முதலும் இறுதியுமானவர், என்னை தவிர வேறே தெய்வம் இல்லை. பூர்வ காலத்து ஜனத்தை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். என்னை போல் உரைத்தவன் யார்? அவன் அதை அறிவித்து என்னும் ஒழுங்குபடுத்தி வைக்கிறான். வரப்போகிறவர்களை போகிறவர்களை அவன் அறிவிக்கட்டும். நீங்கள் தேய்க்கவும் பயப்படவும் வேண்டாம். வெகுகாலத்துக்கு முன்னே நான் அதை பற்றி சொல்லி அறிவிக்கவில்லை. நீங்கள் என் சாட்சிகள். என்னை தவிர வேறு தெய்வம் உண்டு. வேறே கற்பனை இல்லை, மற்றொன்றையும் அறிவை. படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் போது படித்தார்கள். இந்த நாளுக்கென்று படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நிறுவனத்தின் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதின கடிதம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 துவங்கி 27 முடிய உள்ள பகுதி. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 துவங்கி 27 முடிய உள்ள பகுதி. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோടെ காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோടെ அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் இப்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டும் நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தனை இன்னதென்று அறிவார்
படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நிறுவ வாக்கிய போது படித்தாங்க. நாம் யாவரும் எழுந்து நின்று அல்லேலூயா துதி பாட்டை நாம் படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தியின் போது பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி 30 முடியவும், அதை தொடர்ந்து வசனங்கள் 36 துவங்கி 43 முடிய அடங்கி இருக்கிற பகுதிகள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி 30 முடியவும், அதை தொடர்ந்து வசனங்கள் 36 துவங்கி 43 முடிய உள்ள பகுதிகள். ஆண்டவரே உமக்கு மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 தொடங்கி 30, 36 தொடங்கி 43. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொல்லி காட்டினார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷருக்கு ஒப்பாகும். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவன் சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடம் வந்து, ஐயா, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதித்ததில்லையோ? அதில் களைகளை உண்டானதெப்படி என்றார்கள். அதற்கு அவன், அதை சத்துரு செய்தான் என்று சொல்ல, வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போடுவது உமக்கு இஷ்டமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களிடம் முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். 36 முதல் 42. அப்பொழுது அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்தார். அவருடைய சீசர் அவரிடம் வந்து, நிலத்தின் களைகளை விதைத்த பூமியை எங்களுக்கு தெளிவாக்க வேண்டும் என்று கேட்க, அவர், நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். களைகளோ தீயோன் புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு யுக முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல யுக முடிவில் நடக்கும். மனுஷகுமாரன் தன் தூதரை அனுப்புவார். இடரலுக்கு காரணமாயிருக்கிற யாவற்றையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் அவருடைய ராஜ்யத்தில் இன்று அவர்கள் தேர்ந்தெடுத்து அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்புமாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல் பிரகாசிப்பார்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்பதுவே ஆகும். படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நற்செய்தியின் பகுதியும் படித்தார்கள். படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட அனைத்து திருமறை பகுதிகளை படிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை அவருடைய ஒரே குமாரனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ வைத்திருந்தார். மருத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரசத்தில் வைத்திருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியமித்தவர். பரிசுத்த ஆவியினர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரமைக்கும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம்.
ஆண்டவருக்குள் நாளிலே நம்முடைய திருச்சபையில புதிதாக திடப்படுத்தப்பட இருக்கிற மெர்வின் கோவில் அவர்களை திடப்படுத்த இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 579வது பாடலை நாம் எழுந்து பாடுகிற போது அந்த சகோதரர் நம்ம படிக்கிற பாடல் 570 நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நந்தர நித்தம் தூதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா வெந்தே கோஸ்தே நாளிலே உன்னத ஆவியிந்தீரே வெந்தே கோஸ்தே நாளிலே உன்னத ஆவியிந்தீரே இந்த வேளையில் இறங்கிடுவீரே பின் செய்வின் ஆவியே நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா சுவிசேஷ பணியாற்றும் நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நந்தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா. சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் திடப்படுத்தும்படியாக இறை சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற சகோதரர் இன்றைய திருச்சபையில் விசுவாச குடும்பத்தாராகிய திரு சார்லஸ் தேவகுமார், திருமதி கேத்தரின் கல்பனா அவருடைய மகன், இரண்டாவது மகன் மெர்வின் நோவில் அவர்கள் திடப்படுத்த இருக்கிறார்கள். தொடர்ந்து இறைவனுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பாகம் பண்ணவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். உங்களை திடப்படுத்தும்படி நாம் இறை சமூகத்திலே நடந்து வந்திருக்கிறோம். அந்த சகோதரர்களுக்காக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, ஆண்டவரே, பிறப்பினால் உண்டான பாவம் ஜென்ம பாவத்தை ஆண்டவர் ஞான ஸ்நானத்தின் மூலமாக கழுவி நாங்கள் வாழும் காலத்தில் ஆண்டவரே கர்ம பாவத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறார். அந்த கர்ம பாவத்தை நீக்கும்படி ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தப்படின திருப்பந்தில இணைந்து கொள்ள உடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பானம் பண்ணுகிறோம் என்பதை நினைவு கூர்ந்து நாங்கள் வாழும்படி ஆண்டவரே திருச்சபையின் மூலமாக திடப்படுத்தல் வழியாக அந்த திருப்பந்திலே இணைந்து கொள்ள எங்களை ஆயத்தம் செய்கிற அன்பு கடவுளே, இந்த நாளிலே உடைய பரிசுத்த சமூகத்தில் ஆண்டவரை வந்து நிற்கிற அன்பு சகோதரர் மெர்வின் நோபலுக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பத்திலே பக்தி விசுவாசத்திலே வளர்ந்த அன்பு சகோதரனை நாமத்தில் நாங்கள் திடப்படுத்துகிறோம். ஆவியானவர் தாமே இந்த வேளையிலே
இந்த நற்செயலை இதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஞானஸ்நானமானது மறுஜனனங்களுக்கும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலுமாக இருக்கிறது. தமது கிருபையினால் நாம் நீதிமான்களாக தீர்க்கப்பட்டு நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கையின்படி அதற்கு சுதந்திரராவதற்கென்றே கடவுள் ஞானஸ்நானத்தில் நமது ரட்சிப்பாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியை நம்மிலே மிகுதியாய் பொழிந்தருளினார். இந்த ஞான திரவியத்தினால் சிறு பிள்ளைகளை தமது கிருபையின் உடன்படிக்கையிலும் ராஜ்யத்திலும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குள் விசுவாசத்தை உண்டாக்கி அவர்களை கிறிஸ்தவ சபையின் அவயவங்களும் தமது பரிசுத்த ஆவியின் ஆலயமும் ஆக்குகிறார். அன்றியும் சத்தியவனாகிய கடவுள் தம்முடையவர்களில் ஒவ்வொருவரிடம் மரண பரியந்தமும் உண்மையாயிரு. நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை அருள்வேன் என்று வாக்களித்திருக்கிறபடியே தமது உடன்படிக்கை நிறைவேற்றி தமது இரக்கத்தை காண்பித்தார். கடவுள் நோக்கம் நிறைவேறுவதற்கு பிள்ளைகள் வயது செல்ல செல்ல தேவ கிருபையிலும் கிறிஸ்தவ அறிவிலும் வளர்ந்து வருவதற்கு ஆண்டவர் தமது அப்போஸ்தலரை கொண்டு உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் புத்தி சொல்லலும் வளர்த்து வாருங்கள் என்று பெற்றோருக்கும் அப்போஸ்தலருக்கும் சொன்னது போல என் ஆட்டுக்குட்டிகளை போஷிப்பாயாக என்று நம்ம சபைக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கிறிஸ்துவின் இந்த கட்டளையின்படி பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ போதனை அளிக்கப்படுகிறது. அவர்கள் பெரியவர்களாகி கடவுளின் கிருபையினால் ஞான ஸ்நானத்தில் தாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை உணர்ந்து கொள்ளும் போது நித்தமும் தங்கள் இருதயங்களை கடவுளுக்கு ஒப்புவித்து வழிகளை கண்டு கொள்ளும்படி தங்கள் கண்களை திருப்ப வேண்டும். விசேஷமாய் அவர்கள் தாங்களே சோதித்தறியவும் ஆண்டவரின் சரீரம் இன்னதற்கு நிதானித்து அறியும் திறமை உடையவர்களாக இருக்கிறபடினால் கிருபையில் வளரும்படி கடவுளின் சபையோடு ராபோஜன சாக்கிரமத்தில் பங்கு பெற வேண்டும். பிள்ளைகள் கிறிஸ்தவ அறிவிலும் விசுவாசத்திலும் பெருகுவதற்கு ஏதுவாக சபையிலே திடப்படுத்தல் என்னும் ஒழுங்கு அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இவ்விதமாக திடப்படுத்தப்படுவோர் தங்கள் விசுவாசத்தை பகிரங்கமாய் அறிக்கைக்கு கடவுள் தங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உடன்படிக்கை புதிய உறுதியாய் கொடுக்கிறார்கள். திடப்படுத்துவோர் கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுவதற்கு தேவையான கிறிஸ்தவ அறிவை பெற்றிருக்கிறார்கள் என்று திடமாய் அறிந்திருக்கிறபடினால் கடவுளின் ரகசியங்களை பரிமாறுகிறது. கிறிஸ்தவ சபை அவர்களை ராமோஜனத்தில் பங்கெடுக்கும்படி அழைக்கிறது. அவர் தேவ கிருபையில் பெருகவும் விசுவாசத்தில் அறிக்கையிட உறுதியாக நிலைநிற்கவோ சகல நற்கிரியைகளுக்கு பெருகும்படியால் இறுதியில் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கடவுள் தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர் தந்தருள வேண்டும் என்று கிறிஸ்தவ சபை அவர்களுக்காக ஜெபிக்கிறது. பொதுவாக கிறிஸ்தவர்களே நம்முடைய கிறிஸ்தவ லுத்தரன் விசுவாசத்தின் அடிப்படையில் திடப்படுத்தல் என்னுடைய வைபவத்தில் நாம் நம்முடைய திருமறையை கற்றுக்கொள்ள கிறிஸ்தவ சிறிய கத்தை கிறிஸ்து என்கிற ஒரு ஞான உபதேசம் கொண்டு இருக்கிற லுத்தரன் தெரிவிச்சிருக்க அதன் அடிப்படையில் அந்த சகோதரரும் படித்து அதை படித்து அதன் மூலமாக திருமறையை புரிந்து கொள்ளும்படி கடவுள் அந்த மகனுக்கு இரக்கம் செய்திருக்கிறார். ஆகவே அவர் படித்திருக்கிற சிறிய கத்தை கிறிஸ்துவிலிருந்து ஒரு சில கேள்விகள் உங்களிடம் கேட்கப்படுகிறது. அவற்றின் அடிப்படையில் சோதனை செய்து திருவிருந்தால் அவர்களுக்கு திடப்படுத்தல் கிறிஸ்துடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் பாலம் பண்ணும்படியாக அவர்களுக்கு திருச்சபை அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிற உறவிலே இருக்கும்படி நாம் அவருக்காக ஜெபிப்பது நமக்கு அவசியம். சகோதரரே, கடந்த நாட்களிலே நீர் கற்றுக்கொண்ட சிறிய கத்தைகிஸ்மின் அடிப்படையில கற்றுக்கொண்ட அந்த கத்தைகிஸ்மி சிறிய கத்தைகிஸ்மை எழுதியவர் யார்? மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சிறிய கத்தைகிஸ்மிலே உள்ளடக்கப்பட்ட கருத்து 6 உபதேசங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 சொல்லலாமா?
அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், கர்த்தருடைய ஜெபம், ஞானஸ்தானம், பிரதான திறவுகள் அதிகாரம், பாவ சத்தியத்தன்மை, திருவள்ளுவர். பொதுவாக படித்திருக்கின்றார், படித்துக் கொண்டிருந்தார். நான் தனியாக நிற்கிற போது ஒரு சில பயம் இருக்கும். முன்ன நிற்கும் போது அதோட தடுமாற்றங்கள். பொதுவாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்கிறது? பிரிவுகள். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில் 3 பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று மீட்பு, இரண்டாவது முதல் படைப்பு, மீட்பு, தூய்மையாகிறதுனால 3 பிரிவுகள் இருக்கிறது. கர்த்தருடைய ஜெபத்திலே 3 கர்த்தருடைய ஜெபத்திலே 3 பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று துவங்குகிற வார்த்தை, 7 மன்றாட்டு, முடிகிற வார்த்தை. இப்படி அடுத்த ஞானஸ்நானம், திறவுகள் அதிகாரம், பாவ சங்கீர்த்தனம், அதைத் தொடர்ந்து திருவிருந்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு பானமாக தந்தது நாம் நினைவு கூறும்படியாக இருக்கிறது. தொடர்ந்து அன்பு சகோதரனுக்காக நாம் அவருக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, அன்பு சகோதரன் மெர்வின் நோபலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தம்முடைய அன்பு சகோதரன் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பரிசோதிக்கப்பட்டு தொடர்ந்து திருவிருந்திலே இணைந்து கொள்ள ஆயத்தமாக அன்பு மகனை உடைய நாமத்திலே உடைய வாக்கு தத்தங்களினாலே நாங்கள் நம்முடைய மகனை ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வதித்து அன்பு மகனுக்கு அழைத்துக் கொள்ளலாம். கர்த்தர் நம்முடைய கிருபையும் நம்முடைய இரக்கத்தையும் ஞான ஆலோசனையும் அன்பு மகனுக்கு தான் உலக பிரகாரமான நிலையில கல்வியிலே சிறந்து விளங்க கிருபை செய்யும். ஞானம் அறிவு ஆண்டவர் நிறைவாய்த்தார். அந்த மனுடைய பெற்றோர் ஆண்டவரே சகோதரர் குடும்பங்களை ஆசீர்வதியும். நன்மை பெருமை நிறைவாய் நம்முடைய மகனையும் அவருடைய குடும்பங்களை தொடர அருள்த்தார். இந்த திருவிருந்து அதை இணைத்துக் கொள்ள ஆயத்தமாக அந்த மகனோடு ஆண்டவர் தங்கி யாவியினால் நிறைத்தவர் பரிசுத்த ஆவியாருடைய ஆசீர்வாதம் அன்பு மகனோடு நாமத்தில் வாழ்த்துகிறார். கொடுத்த தேவ கிருபை நான் அன்புக்கு ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உங்களை ஞான ஸ்நானத்தில் திரியேக கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கை நீங்கள் இப்பொழுது கடவுளுக்கும் இந்த கிறிஸ்தவ சபைக்கு முன்பாக புதுப்பித்து உறுதிப்படுத்துகிறீர்களா? பிசாசையும் அதன் எல்லா செயல்களையும் அதன் எல்லா வழிகளையும் விட்டு விடுகிறீர்களா? பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறீர்கள். குமாரனாகிய கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே குமாரன் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் வைத்து கன்னிமரியில் பிறந்து பொந்துகுலாத்திலே பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்றும் பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவந்து வைத்திருந்தார் என்றும் கருத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வாசத்தில் வைத்திருக்கிறார் என்றும் அவ்விடத்திற்கு வேறுள்ளவரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார் என்றும் விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறோம். பொதுவாக பரிசுத்த கிறிஸ்தவ சபை பரிசுத்த ஐக்கியம், பாவம் மன்னிப்பு, சரீரவிக்கம், நித்திய ஜீவன் விசுவாசம். நீங்கள் சுவிசேஷ லுத்தரன் சபையின் அங்கத்தினராக இருக்க விரும்புகிறீர்களா? வேத புஸ்தகம் முழுவதும் கடவுளால் உள்ளூதி அருளப்பட்ட தெய்வ வசனமாய் இருக்கிறது என்றும் வேதாகமத்தை ஆதாரமாய் கொண்ட லுத்தருடைய சிறிய கதை மூலமாய் நீங்கள் கற்றுக்கொண்ட சுவிசேஷ லுத்தரன் சபையின் போதகம் உண்மையானதும் தவறற்றதுமாய் இருக்கிறது ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? நீங்கள் சுவிசேஷ லுத்தரன் சபையின் விசுவாச அறிக்கையில் உறுதியாய் நிலைத்திருக்கவும் இந்த விசுவாசத்தை விட்டுவிடாமல் சகலத்தையும் சகிக்கவும் மரணத்தை கூட அடையும் மனதாய் இருக்கிறீர்களா? கடவுளின் ஒத்தாசைனா அப்படி செய்ய மனதாய் இருக்கிறோம். மேலும்
திருவசனத்தை ஆதாரமாக வைத்து உங்கள் வாழ்க்கை முழுவதையும் அதற்கு நடத்தி வரவும், கிருபையின் எத்தனங்களை உபயோகிப்பதில் சுறுசுறுப்பாய் இருக்கவும், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்ளவும், விசுவாசத்திலும் வார்த்தையிலும் கிரியையிலும் மரண பர்யந்த திரிய கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைநிற்க மனதாக இருக்கிறார். தெய்வத்தினால் அப்படி செய்ய நன்றாயிருக்கிறோம். அன்பான சகோதரர் மெர்வின் நோபல், நீ பரிசுத்த ராவோஜனத்தில் கிறிஸ்துவின் திரு சரீரத்திலும் திரு ரத்தத்திலும் பங்கடையும் படிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் என்னை ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். மெர்வின் நோபல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய கடவுள் தாமே ஞானம், அறிவு, கிருபை, ஜெபம், ஆலோசனை, வல்லமை, பரிசுத்தமாக்குதல், கடவுளுக்கு பயப்படுதல் இவற்றை அருளும் ஆவியாகிய பரிசுத்த ஆவியை கொடுப்பாராக. ஆமென். மெர்வின் நோபல், விசுவாசத்திலே பலப்படுவதற்கு, தேவ கிருபையில் வளர்வதற்கும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருப்பதற்கும், நித்திய ஜீவனின் நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பதற்கும் பரமபிதா தாமே அந்த பரிசுத்த ஆவியாகிய ஈவை இயேசுவின் நிமித்தம் உனக்குள் புதுப்பித்து அதிகரிக்க செய்வாராக. ஆமென். நாம் யாரும் அந்த சகோதரனுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லவரான நித்திய கடவுளே, நாங்களும் அது தெய்வீக மகத்துவத்துக்கும் உகந்த நல்ல காரியங்களை விரும்பவும் செய்யவும் எங்களுக்கு கிருபை செய்கிறவரே, அடியலாகி இவர்களுக்காக அந்த சகோதரன் மெர்வின் நோபலுக்காக உங்களிடத்துல வேண்டுதல் செய்கிறோம். தந்தையின் பாசமுடைய ஒரு கரவை பொழுதும் இவர் மேல் இருப்பதாக அது பரிசுத்த ஆவி நித்தமும் இவரோடு தங்கச் செய்திருக்கிறார். இறுதியில் இவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி இவர்களை ஒரு வசனத்திலும் அறிவிலும் கீழ்ப்படிதலும் வழிநடத்தி வர வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றைக்கு பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நீங்கள் இப்பொழுது செய்த அறிக்கையும் வாக்குத்தத்தை முன்னிட்டு கிறிஸ்துவின் சபையின் நாமத்தினாலே நான் சுவிசேஷத்தின் சபை நம்பிக்கையாக உங்களை சபையின் சகல உரிமைக்கும் சாட்சியங்களுக்கும் எங்களோடு சேர்ந்து பங்கெடுக்க அழைக்கிறேன். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தர் தமது திருமுகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தர் தமது திருமுகத்தை உண்மையில் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். அன்பானுள்ள உங்களுடைய தயவுல சித்தம் நிறைவேறும்படி நாம் விரும்பவும் கிரியை செய்கிற கடவுளோடு இந்த கிறிஸ்துவ சபையின் அங்கத்தினராகி இவர்கள் கடவுளின் ஆரம்பித்த நற்கிரியைகளை கடைசி வரை செய்து முடிக்க ஆண்டவர் இவருக்கு உதவி செய்யும்படி அந்த அறிவின ஜெபங்களில் அந்த சகோதரனுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் மீண்டுமாக கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 381வது பாடலை நாம் எழுந்து பாடலில் 381. ரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேத்தி போராட்டம் பண்ணுமே, சேனாதிபதியேசு மற்றாரை மேற்கொள்வார், வெற்றி கிரீடம் சூடி செங்கோலும் போற்றுவார், மீட்பர் பட்சம் நில்லும்
எக்காலம் ஊதுங்கால் போர்க்கோலத்தோடு சென்று மெய் வீசும் வாசத்தால் அஞ்சாமல் ஆண்மையோடு போராடி வாருமே. பிசாசின் தீரட்சேனை நீ வீழ்த்தி வெல்லுமே. நீ மீட்பர் பட்சம் நீங்கும் எவ்வீர சூரரும் தர்மாமல் திவ்ய சக்தி பெற்று ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். சிறிது நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட கொடுக்கப்பட்ட திருவசன பகுதி நாம் முன்பு படிக்க கேட்ட நற்செய்தியின் பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி 30 முடியவும், அதைத் தொடர்ந்து வசனங்கள் 36 துவங்கி 43 முடிய உள்ள பகுதிகள். அதிலே 43வது வசனம் இப்படி படிக்கும். அப்போது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல் பிரகாசிப்பான், காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்பது. அமர்ந்தவாறு தலைகளை தாண்டி நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெபவே உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த தொழுகை பொழுது உம்முடைய ஆலயத்துல கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி கிருபை தந்தீர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்கும்படி அமர்ந்திருக்கிறார். அடியேன் வாயின் வார்த்தைகளும் உமது அடியாருடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, பிரசங்கத்துக்கு ஏறி பிரசங்க மேடையில நிற்கிற போது என் மனசுக்குள்ள ஒன்று தோணும். என்ன தோணுதுன்னு சொன்னா, சென்ற வாரம் ஆண்டவர் விதைகளை குறித்து சொன்னார். பல விதைகள், சில விதை நல்ல பாதையில் விழுந்தது,
அது சில விதைகள் கற்பாறையில விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதைகள் என்ன இருந்தது நல்ல நிலத்தில் விழுந்தது. அதே போல கொஞ்சம் பேர் இங்க பார்க்கிற போது இலங்களாக இருப்பதை போல் பார்க்கிறது. சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் விதை இருக்கு, சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் விதை இருக்கு, சில இடத்துல கொஞ்சம் பரவலாக இருக்கிறது. விதைகள் விதைக்கப்படுவது ஒரே விதைதான். ஆனா அதை ஏற்றுக்கொண்டு நம் இதயமாகிய தோட்டத்தை நல்ல நிலமாக மாற்றி பலன் கொடுக்கிறவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் செய்ய வேண்டியது யாரு? பொதுவாக சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சி இந்த வாரமும் இயேசு கிறிஸ்துடைய நம்முடைய விசுவாச வாழ்வில் இயேசு சொல்லுகிறார் விதைத்து. இப்போ போன வாரம் விதைக்கப்படுகிறது பல இடங்களில் விழுந்தது. ஆனா இந்த வாரம் நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அந்த விதை எப்படி பலன் கொடுக்கிறது? அந்த விதை பலன் கொடுக்க முடியாமல் என்னென்ன வருகிறது? அந்த நிலத்துல கடவுள் எப்படி பலனை பெற்றுக் கொள்ள விரும்புகிறார்? இதுதான் இந்த வாரத்தினுடைய செய்தியாக இருக்கு. பொதுவாக ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை சொல்லுவார். ஒரு தகப்பன் ஒரு மகன் ஒரு காடின் அருகே, ஒரு காட்டுக்கு செல்கிற ஒரு பாதையின் அருகே ஒரு டீக்கடை இருக்கு, மக்கள் நடமாட்டம் இல்லை, ஒரு சின்ன ஒரு குடிசை போட்டு தங்கி இருந்தார். இவங்களுக்கு வேலை என்னன்னு சொன்னா காட்டுல சென்று இந்த குதிரையை பிடித்து, அந்த பகுதியில் குதிரை இருக்கிறதா கேள்விப்பட்டு அந்த குதிரையை பிடித்து பழக்கி விற்கிற பணி. அந்த காட்டுல இருக்கிற குதிரையை பிடித்து தகப்பனுக்கு மகனுக்கு உள்ள வேலை இப்படி சொல்லலாம்னு சொல்லுவார்கள். போகிற வழியில யாராவது காட்டுல வேலைக்கு போயிட்டு அடிபட்டு வரும்போது யாராவது கண்டா உடனே இவங்க சொல்லுவாங்க எல்லாம் நன்மை. என்ன கேட்பாரு? அது அடிபட்டு காயமாகி விட்டதுன்னு சொல்லுவாங்க. உடனே சொல்லுவார்கள் எல்லாம் நன்மை. ஒருத்தர் அடிபட்டு வலியோட வேதனையோட வருகிற போது எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னா எப்படி இருக்கு அந்த ஆளுக்கு மனசு? அவன் என்ன செய்வான்? இவன்கிட்ட நம்ம என்ன பேசுறதுன்னு சொல்லி அவன் அப்படியே போயிடும். சில நேரத்தில் சில காலில் அடிபட்டு கட்டு போட்டு வருவார். கேட்பான் என்ன ஆச்சுன்னு கேட்பான். விழுந்தோம் அடிச்சோம். உடனே சொல்லுவார் எல்லாம் நன்மை. அடிபட்டவன் வலியோடு வேதனையோடு வருகிற போது எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லுவார். இப்படி யார் என்ன வேதனையோடு வந்தாலும் அந்த முகத்தை பார்ப்பார், சோகமாயிருப்பார்கள். ஏன் சோகமாயிருக்கல என்று கேட்பார். அப்ப அவங்க சொல்ல தன்னுடைய கவலையை சொல்லுவாங்க. சரி, யாராவது ஒரு கேட்கிறாரு, அந்த கவலையை சொல்லுவோம்னு சொல்லுகிற போது அவங்க கவலையை சொல்லி முடிச்ச உடனே சொல்லுவார் எல்லாம் நன்மை. எப்படி இருக்கும்? வேதனையோடு அழுகையோடு சொல்லுது எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லுவோம். இப்படி நாட்கள் சென்று கொண்டிருக்கிற போது திடீரென்று சொல்லி ஒரு நாள் இவர்கள் ஒரு குதிரையை பிடித்து பழக்கி கொண்டு வருகிறார். குதிரை பிடிக்க போற இடத்துல அப்பா கீழே விழுந்து கை ஒடிந்தது. அப்ப அப்படி கட்டி கொண்டு கையை கட்டி கொண்டு அப்படியே வருகிற போது எல்லாரும் இப்படி பார்த்து கேட்கிறார்கள், குதிரை பிடிக்காத கையில என்ன ஆச்சு? கையில அது சொன்ன குதிரையை பிடிக்க போன கை ஒடிந்தது அப்படின்னு. கை ஒடிந்தது என்று சொன்னார் எல்லாம் நன்மைக்கு என்று. அவர் காயப்பட்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னார் எல்லாம் நன்மைக்கு. சரி, வழியில் காண்கிற எல்லாரும் கேட்பார் குதிரை பிடிக்காத கையில என்ன கையில என்ன? காயத்தை சொல்லுவார். சொல்லிவிட்டு சொல்லுவார் எல்லாம் நன்மை. இப்ப வீட்டுக்கு ஒரு குதிரை இருக்கு. ஒரு நாள் காலையில எழுப்பி வந்து பார்க்கிறார். வீட்டுக்கு வந்தது குதிரையை காணும். அப்ப அந்த பக்கத்துல டீ குடிக்க போற அந்த கடை ஓரத்துல டீ குடிக்க போற எல்லாரும் கேட்கிறார்கள் குதிரை பிடிக்காரன் குதிரை என்னாச்சு? காணவில்லை எல்லாம் நன்மைக்கு. அடுத்து வருகிற எல்லாரும் கேட்கிற போது சொல்லுவார் காணவில்லை, அது போய்விட்டது எல்லாம் நன்மைக்கு. எல்லாரும் நினைத்தார் இவன் நல்லவனா இல்ல இவனுக்கு வேற என்ன பிரச்சனையா? அப்படிதானே யோசிப்பான். அடுத்த நிலையில என்ன யோசிப்பாங்க? இவன் நல்லவனா இல்ல இவனுக்கு எது பிரச்சனை ஆகிவிட்டதான்னு எல்லாரும் யோசித்தார்கள். அடுத்து இருக்க ஒன்றுமே கேட்க மாட்டார்கள். திடீரென்று சொல்லி ஒரு நாள் வீட்டுக்குள்ள காலையில எல்லாரும் வருகிறார்கள். 3 குதிரை நிற்கிறது. 3 குதிரை நிற்கிறது. எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னன்னா வீட்டுக்கு முன்ன ஒரு குதிரை காணாம போச்சு. அந்த குதிரை திரும்பி 2 குதிரையை கொண்டு வருது. இப்ப இவர் கை ஒடிந்து வீட்டுல குதிரை பிடிக்க போக முடியாம கை ஒடிந்து வீட்டுல இருக்கிற வீட்டு முன்ன 3 குதிரை நிற்கிறது. அப்போது எல்லாரும் வந்து கேட்கிறார்கள் குதிரை பிடிக்காரங்க குதிரை பிடிக்க போக மாட்டாங்க. ஆனா குதிரை வந்து 3 குதிரை நிற்கும். ஒரு குதிரை அது காணாம போயிட்டு அது நிற்கிறது. 2 குதிரை எக்ஸ்ட்ரா நிற்கிறது. அப்படி இதுவும் நன்மைக்கு. கேட்டவருக்கு வைத்தியமானவர்களும் திரும்பி சில நேரங்களில் சிலர் தன்னுடைய வாழ்க்கையில
பொறுமையோடு காத்திருக்கிறார். துன்பமானாலும், போராட்டமானாலும், வேதனைகள் ஆனாலும், கவலைகள் ஆனாலும், கண்ணீர் ஆனாலும் பொறுமையோடு காத்திருக்க. அதைத்தான் நாம் தியானித்த திருவசன பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்கள், தோட்டத்துக்காரன் விதை விதைத்தவன் வந்து கேட்கின்ற எஜமான இடத்துல அந்த கோதுமை, நல்ல கோதுமை விதைக்கப்பட்டது. அதை விட களை அதிகமாய் வளர்ந்தது. ஆண்டவர் என்ன சொன்னார்? அறுப்பு மட்டும் வளரும். ஆண்டவர் இயேசு அறுப்பு மட்டும் வளரும். என்னன்னா, நீங்க களையை பிடிக்கிற போது என்ன செய்வீங்க? நல்ல விதையை, கோதுமை விதையை பிடிக்க வேண்டியது வந்தது. அப்போ அடுத்து அதிலிருந்து நல்ல பலன் கிடைக்காது. பலன் கிடைக்கிறது வரையிலும், அதனுடைய குறித்த காலம் வரையிலும் ஆண்டவர் வளர வேண்டும். அப்போ கடவுள் காத்திருக்கிறார். கடவுள் காத்திருக்கிறார். எப்படி காத்து? இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய காத்திருப்பது நம்ம படித்து பார்க்கணும்னு சொன்னா, நெகேமியாவுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் படிக்கலாம். நெகேமியாவுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும், அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும், அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பப்படுத்தி அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவரான தேவனாகிய நீர். பாருங்க, நெகேமியா என்ன சொல்லுகிறாங்க பாருங்க. கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வருகிறார். ஆனா கடவுள் அவரிடத்துல நல்ல எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கிறார். என்ன, நான் என்னை ஆராதிக்கும்படி வனாந்தரத்துல நான் கொண்டு வருகிற ஜனம் என்று சொல்லி கடவுள் அந்த ஜனத்தின் மீது ஒரு வைராக்கியம் கொண்டிருந்தார். இந்த ஜனம் நேர் ஆப்போசிட். கடவுள் எதை நினைத்தாரோ அதற்கு நேர் மாறாக இந்த ஜனம் காணப்பட்டது. ஆனா அடுத்த ஒரு கட்டத்துல பாருங்க, நெகேமியா சொல்றாரு, தன் இறை சமூகத்துல நெகேமியா கடவுளுடைய சாந்தத்தை குறித்தும், கடவுளுடைய பொறுமையை குறித்தும், கடவுளுடைய காத்திருப்பை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த ஜனம் நமக்கு கீழ்ப்படியவில்லை. இந்த ஜனம் உண்மை மறுதளித்த ஜனம். தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். அதுல பாருங்க, அந்த வனாந்தரத்துல இருக்கிற போது கடவுள் மோசே என்கிற தலைவனை உருவாக்கி எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார். ஆனா இந்த வனாந்தரத்துல வைத்து இவர்கள் ஒரு தலைவனை ஏற்படுத்தி எங்க போகிறாங்க? எகிப்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆனாலும் கடவுள் என்ன செய்கிறார்? பொறுமையோடு காத்திருக்கிறார். அநேக நேரங்களில் மனித வாழ்க்கையில மனிதன் கடவுளுடைய சமூகத்துல காத்திருக்க மனமற்ற நிலையில காணப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? பொறுமையோடு காத்திருக்கு. இன்னை நம்ம பாருங்க, பெஞ்சில இருந்த ஆளு இப்ப அந்த கதிர்களை போல இணைந்திருக்க வேண்டிய இடத்துல அங்க ஆங்காங்கே விழுந்த விதைகளை போல ஒன்று ரெண்டு தர தெரிகிறது. ஆனா இறைவன் என்ன செய்கிறார்? இந்த இடத்துல என்னை தேடுகிறார். நான் எல்லா நாளும் வந்து இந்த இடத்துல இருந்து ஆராதிக்கும். அந்த இடத்துல கடவுள் என்னை தேடுகிறார். நான் எங்க இருக்கிறேன்? கடவுள் நான் இருக்கிற இடத்துல என்னை தேடிக்கொண்டிருக்கிறார். பொறுமையான கடவுள், இரக்கம் உள்ள கடவுள், சாந்தமுள்ள கடவுள் இன்று நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த தேடுதலுடைய ஒரு பலன் என்ன பாருங்க. நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிக்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 7 முடிய உள்ள பகுதிகளில 7வது வசனம் படிக்கலாம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார். இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார். இதோ முறைப்பாடு. அடுத்த முதல் வசதிங்க, இந்த திராட்சை தோட்டத்துக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு
ஒரு வார்த்தை இருக்கிறதுல நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை கேளுங்கள், அதனுடைய வேலியை தகர்த்து போடுவேன். அப்படிதானே? அது மேய்ந்து போடும். போய் படித்து பாருங்க. கடவுள் அந்த ஜனத்தை அப்படி நேசித்தார். கடவுள் அந்த ஜனத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நன்மை அவர் எதிர்பார்த்த எந்த பலனும் கிடைக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு அழகான திராட்சை தோட்டம், அழகான திராட்சை நாட்கள் கொண்டு நட்டு நான் அதை சுற்றி வேரை அடைத்து அதற்கு உரம் எரு கொத்தி போட்டு நீர் பாய்ச்சி ஒரு ஆலையில் கட்டி நான் அதை பாதுகாத்தேன். ஆனா எனக்கு என்ன கிடைத்தது? அது நல்ல பழம் கொடுக்கிறது காத்து நான் கொடுத்தது என்னது? காட்டு பழங்களை கொடுத்தது. நான் எவ்வளவு வேலை செய்யணும், நம்ம அப்படிதான் இந்த நேரம் நமக்கு நான் ஒரு வேலை செய்கிறேன் அல்லது ஒரு முதல் போடுகிறேன், எனக்கு அதுல இருந்து ஒரு பலன் கிடைத்த எனக்கு சந்தோஷம். அந்த பலன் நான் பலன் போடுகிற போது அதுக்கு ஒரு பலன் நல்ல பலன் கிடைத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த பலன் இல்லை என்று சொன்னா நமக்கு எப்படி இருக்கு? மன வருத்தம், பணத்தை இழந்தேன், நேரத்தை இழந்தேன், நான் எவ்வளவு செலவு செய்தேன், எனக்கு கிடைக்கவில்லை. அப்போ ஏமாற்றம். கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இறைவனுக்கு கிடைத்தது ஏமாற்றம். ஆனா இறைவன் வெகுவாய் தண்டித்தார். அவர்களை அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை, மிகுந்த இரக்கமுடையவரால் அவர்களிடத்தில் பொறுமை காண்பித்துக் கொண்டே. அதே போலதான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமையில் சொல்லுகிற போது சொல்லுகிறார், அவர் காத்திருக்கிறார். எதற்காக? கோதுமையும் வளரட்டும், களையும் வளரட்டும். கோதுமையும் நன்றாக கோதுமை அந்த அறுப்பு காலத்துல முதல்ல களை பிடுங்கப்படாது. எங்க செல்கிறது? அக்கினிக்கு செல்கிறது. ஆனா கோதுமை எங்க செல்கிறது? களஞ்சியத்திற்கு செல்கிறது. நான் களஞ்சியத்தில் இருக்கவா, இல்லை அக்கினியில் இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்கும்படி கடவுள் நம்முடைய திருவசனத்து மூலமாக நம்மை அழைக்கிறார். அப்படியானால் இந்த என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் காத்திருக்கிற கடவுள், அவர் வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிற கடவுள், நம்மை தேடிக் கொண்டிருக்கிற கடவுள். அந்த கடவுளுடைய சமூகத்திலே காத்திருக்கிற நாம் நம்முடைய இறை சமூகத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில பொறுமையோடு காத்திருக்கிறோம். இது அநேக மனித வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நிலை குறித்து நாம் சிந்திக்கும் என்று சொன்னா எல்லாம் உடனடி காத்து கிடைக்கிறது. உடனடி நான் எதை விரும்புகிறோமோ அது கிடைக்கிறது. எல்லாம் உடனடி ஃபாஸ்ட் ஃபுட் உலகம். இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாம் உணவாக இருக்கிறது, துரித உணவுகள். அதே போல பல நிலைகளை பாருங்கள், விஞ்ஞானத்தை பாருங்கள், எவ்வளவு வளர்த்து விட்டது. அப்படி வளர்ந்து எல்லாம் உலகமே கைக்குள்ளாங்க. ஒரு காலத்தில் அந்த உலகத்தை பற்றி பார்க்கிறேன்னு சொன்னா யாரும் சொல்லிதான் நம்ம கேட்போம். இன்று பாருங்க கையில இருக்கு, நம்ம கையில் உலகம், உள்ளம் கைகளுக்குள் உலகம் இருக்கிறது. அவ்வளவுக்கு விஞ்ஞானத்தில் வளர்ந்திருக்கிறோம். நம்மிடத்துல பொறுமை இருக்கிறதா? நம்முடைய முன்னோர்களை நினைத்து பாருங்க. முன்னோர்கள் நிறைய சொன்னோம், முன்னோர்கள் அவர்களை நினைத்து பாருங்க. ஒரு கிறிஸ்துமஸ் அல்லது ஒரு நல்ல நாள் வருகிற போதுதான் வீட்டுல ஒரு பண்டம் கிடைக்கும், பலகாரம் கிடைக்கும். அதற்காக காத்திருப்பு இருந்தது பாருங்க. அது ஒரு துண்டெடுத்து சாப்பிட்டாலும் எவ்வளவு சுவையா இருந்தது. இன்று நினைத்ததை எல்லாம் வாங்கி சாப்பிடும், அந்த சுவையோ ரசமோ இருக்கிறது, பணம் இருக்கிறது, நினைத்த நேரத்துல வாங்க. அப்போ வாழ்க்கை எங்க இருக்கிறோம் யோசித்து பாருங்க. அதே போல பாருங்க, நினைத்த நேரத்துல நம்ம இப்ப துணி எடுக்கும், டிஷர்ட்டாலும் சரி, நியூ ட்ரெஸ் நினைத்த நேரத்துல நம்ம எடுக்கும். ஒரு காலத்துல ஒரு காத்திருந்து ஒன்று கிடைத்தது, அதை வச்சு பாதுகாத்து போடுகிற போது கிடைத்த சுகம் இன்று எவ்வளவுதான் வாங்கி நம்ம பயன்படுத்தினாலும் அதுக்கு அந்த சுகம் கிடைப்பது. ஆனா புதுசு இருக்கிறது, ஆனால் அந்த சுகம் என்பது கிடைப்பதில்லை வாழ்க்கையில. என்றால் காத்திருக்கின்ற குறுகி போன ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பொதுவாக தூர இடத்துல முன்னால் வெளிநாடுகளில் பணி செய்கிற போது தன்னுடைய கணவருக்கு மனைவி கடிதம் எழுதினார். அந்த கடிதத்திற்காக அவர் காத்திருக்கிற நாட்கள் 15 நாட்கள். அந்த 15 நாட்களுடைய தேடல் எப்படி இருந்தது என்று சிந்தித்து பாருங்கள். அதே நேரத்தில் இங்கு கணவர் கடிதம் எழுதிவிட்டு பதிலுக்காக அவர்களுக்கு ஒரு தேடல் இருந்தது. இங்க மனைவி கடிதம் எழுதிவிட்டு அந்த கடிதத்தினுடைய பதிலுக்காக காத்திருக்கிற போது ஒரு தேடல் இருந்தது. இந்த தேடல் எப்படி இருக்கிறது? இப்ப நினைத்தவுடன் பிளைட் ஏறோட அவர்கள் செல்ஃபி எடுத்து போட்டோ போடும். என் புருஷனார் இன்று பிளைட் ஏறி விட்டாச்சு, என் புருஷனார் ரயில்வே ஸ்டேஷன் வந்து விட்டார், என் புருஷன் பஸ் ஸ்டாண்ட் வந்து விட்டார், இந்த டாக்ஸில ஒரு போட்டோ, ஒரு கிளிக் எடுத்த ஸ்டேட்டஸ், பேக் டு ஹோம், அடுத்து வந்து எல்லாம் முடிந்தது. அந்த தேடல் என்பது இன்று ஒரு தேடல் என்பதில் இருக்கிற ஒரு உணர்வு இந்த மனித உள்ளங்களில் இல்லாமல் போகின்ற பொறுமை என்பது இன்று இல்லை. ஆனால் இங்கு பாருங்கள், இறைவன் பொறுமையோடு காத்திருக்கிறார்.
நீயும் இறை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள பொறுமையோடு காத்திருக்கணும். அதைத்தான் யாக்கோபின் ஆசிரியர் சொல்லுகிறார். பாருங்கள், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1ஆம் யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 7வது வசனம் தொடங்கி யாராவது படிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவோ நீடிய பொறுமையாயிருந்தே, இதோ பயிரிடுகிறதும் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் அருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் நீடிய பொறுமையோடு கொடுத்து படித்தவர். யோபுவின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீரே, பொறுத்தார் வாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பொறுமை பலரை தருகிற ஒரு விவசாயம் செய்கிற ஒரு மனிதன் அவன் பொறுமையோடு காத்திருக்கிற போது முன்மாறி பின்மாறி செய்து பூமியில் அதனுடைய கற்பலன் கிடைப்பது போல இன்று நானும் ஆண்டவருக்குள் காத்திருக்கிற போது, விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு காத்திருக்கிற போது கடவுள் எனக்கு நன்மை. அதைத்தான் அந்த படிக்க கேட்ட 2வது வேத பகுதிய நிறுவ பகுதியில 27 ரோமர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல படிக்கிறோம். ஆவியானவர் தாமே எண்ணுக்கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நான் செபிக்கிறேன், என்னுடைய ஜெபத்தில் என்னோடு யார் செபிக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவரும் எனக்காக இறைவனிடத்துல வேண்டுதல் செய்கிறார். இந்த பொறுமையோடு நான் காத்திருக்கிற போது கிறிஸ்துவுடைய நற்பலன்களை நான் அனுபவிக்கிறேன். அப்படியானால் அந்த நற்பலன்கள் எப்படி நான் அனுபவிக்கிறேன் என்பதைத்தான் காத்திருப்புல பற்றி அறிந்து கொள்ள. அந்த காத்திருப்பை குறித்து சொல்லுவோம். யோபுவை குறித்து சொல்லப்படும். யோபுவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். எப்படிப்பட்ட ஒரு சம்பூர்ணமான ஒரு மனுஷன், சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன். அவருடைய வாழ்க்கையை பாருங்க, விருந்து வைப்பார், வீட்டுல விருந்து வைப்பார். ஏன்னா சொந்தங்கள் பந்தங்கள் உடன் பிறந்த எல்லாரையும் அழைத்து வீட்டுல விருந்து வைப்பார். இந்த சொந்தங்கள் கூடுவதும் விருந்து வைப்பது என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம எங்கெங்காவது ஏதாவது ஒரு உறவு வீட்டுல சந்திப்போம், அது ஒன்று. அல்லாட்ட மரண வீட்டுல சந்திப்போம். கண்டோட ஒரு வார்த்தை சொல்லும், உங்களை பார்த்து நிறைய நாளாச்சு, ஏன் வீட்டு பக்கம் வந்துட்டு போப்பாதான், வீட்டுக்கிட்ட வீடை போட்டி நாயை திறந்துருப்போம், அது வேற விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் நாம் பார்க்கின்ற போது அந்த நிலையை பாருங்க, அந்த சொந்தத்தை எல்லாம் அழைத்து உடன்பிறப்பு குடும்பங்களை அழைத்து விருந்து செய்யும். அந்த விருந்து செய்தி எல்லாரும் போன பிறகு இவர் தனியார் வந்து சமாதான பலி சென்ற காரணம், இந்த சொந்தங்கள் எல்லாம் கூடி இருக்கிற போது நாங்கள் பேசின வார்த்தையில் ஏதாவது வார்த்தை கடவுளுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். யோபு 1ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் அது சொல்லுவார், அவர்கள் கூடியிருக்கிற அந்த வேலையிலே வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், நாங்கள் சந்தோஷத்துல மகிழ்ச்சியில இருக்கிற போது வந்த வார்த்தைகளில் ஏதாவது வார்த்தை கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் இருந்திருக்கிறது. இது நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாருக்கும் பிடிக்குமா? நம்ம அநேக நேரங்கள் மனித வாழ்க்கையில் வருகிற வார்த்தைகள் ஆளுக்கு ஏற்றான போல் பேசும். இவரை கண்டா இவர் எதை விரும்பும் அதுக்கு ஏற்றவர், அவர் எதை விரும்பும் அதுக்கு ஏற்றவர். நாம் அப்படி பேசி ஒரு காலத்தை ஓட்டுற ஒரு வண்டி ஓட்டுற ஆட்கள் உண்டு. இந்த மாட்டு வண்டி இப்ப இல்லை, நம்ம மாட்டு வண்டி தெரியும். மாட்டு வண்டி இருந்துச்சுன்னா 2 சைடும் காலையை போட்டு மேல எடுத்து ஓட்டிகிட்டே இருப்பான். அதே போல சிலர் ஓட்டுவாங்க. அதனால் கர்த்தருடைய பிரியம், அவருடைய விருப்பம் என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். யோபுடைய வாழ்க்கையில ஏன் சென்று கடவுளை சமாதானம், கடவுளை நாங்க பேசின வார்த்தை, நாங்க செய்த செயல் ஏதாவது நமக்கு பிரியம் இல்லாமல் இருந்திருந்தா மன்னியும் என்று சொல்லி